ஒவ்வொரு தடவையும் நிறைய வித்தியாசமான நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புது ரிப்பன் வாங்கியிருப்போம். அந்த ரிப்பனில் வந்து நூல் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறப்ப பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதை தைக்க கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கே ஒரு பெரிய அழுப்பாக இருக்கும். நான் தைக்காமல் ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 டிப்ஸ் சொல்கிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, நேராக இருக்கிறதுனால தான் நூல் வந்து பிரிஞ்சுட்டே வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை சைடில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் நேராக இருக்கிறப்ப தான் பிரிஞ்சு வந்து பாருங்கள். லைட்டாக தான், அதுக்கு ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஸில் உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரிப்பன் கட்டிட்டு போகிறப்ப என்ன பண்ணணும், தைக்க கொடுக்கணுமேனா இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் கட் பண்ணால் போதும். அடுத்து என்ன செய்யலாம், இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2வது என்ன அப்படின்னா, ரிப்பனை வந்து தைக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நுனியை எடுத்துக்கோங்க. மெழுகுபடுத்தி நான் வச்சுருக்கேன். இந்த மெழுகுபடுத்தல் ரொம்பவே லைட்டாக அப்படி காட்டிட்டு போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சூடு அப்படியே வந்து நூல் என்ன பண்ணுது பாருங்க, தெரியுதா? நூல் வந்து பிரிஞ்சு வரவே வராது. லைட்டாக தான், அதுக்காக இது பண்ணிங்கன்னா எரிஞ்சு போயிடும். சும்மா இப்படி கோடு மாதிரி லைன் மாதிரி கொண்டு போயிட்டு மெழுகில் வந்தீங்க அப்படின்னா அது அப்படியே இந்த பாருங்கள் தச்ச மாதிரி அந்த மெழுகு அதில் தான் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிப்பன் வந்து நூல் பிரியவே பிரியாது, அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸும் ரிப்பனை வந்து எப்படி நல்லா தைக்காமல் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து 2 சுலபமாக தைக்காமல் ரிப்பனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், மெழுகில் வச்சது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சைடில் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இது 2மே எதுக்கு அப்படின்னா, ரிப்பன்லேருந்து நூல் பிரிஞ்சு அப்படி நூலாக தொங்காமல் நீட்டாக ஸ்கூலுக்கு போகிறப்ப நீட்டாக இருக்கிறதுக்காக தைக்காமல் சுலபமான வழியை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு பண்ணலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.